Welcome students. Now we are going to see about the development of gastrointestinal tract. But இந்த development of gastrointestinal tract புரியணும் அப்படின்னா folding of the embryo பற்றி உனக்கு ஒரு knowledge வேணும். ஸோ அதுக்காக நாம் இப்போ ஃபஸ்ட்டு folding of the embryo பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 3rd week கம்ப்ளீட் ஆகி 4th வீக்கில் என்ட்ரு ஆகும்போது இந்த embryonic disc வந்து it is like a ஒரு டிஸ்காக தான் இருக்க போகுது. இட் இஸ் லைக் அ சர்க்குலர் டிஸ்க் தான். பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போது நியூரல் பிளேட்டுன்னு ஒன்று டெவலப் ஆகி நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. இருக்கிறதுலே எனார்மஸ் க்ரோத் எங்கே நடக்க போகுது அப்படின்னா அந்த நர்வஸ் சிஸ்டமில் தான் டெவலப்மெண்ட் நடக்க போகுது. ஸோ அங்கே ஒரு ரேப்பிட் க்ரோத் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் நடக்கும்போது அந்த நியூரல் டியூப்லேருந்து 3 வெசைக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ 4 பிரெயின் வெசைக்கல், மிட் பிரெயின் வெசைக்கல், ஹைண்ட் பிரெயின் வெசைக்கல், தென் ஸ்பைனல் கார்ட் டெவலப் ஆகிட்டுருக்குது. இந்த நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் மற்ற எனி ஆர்கன் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டை விட ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய அந்த நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அந்த டிஸ்க் வந்து இனி சர்க்குலராகவோ இல்லை ஓவலாகவோ இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா அதோட அந்த யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அது தன்னை அடாப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்குலர் டிஸ்காக இருந்த இந்த டிஸ்க் இப்போ என்ன பண்ண போகுது, டியூ டு த formation of this rapid growth of the nervous system, now it is going to fold. So இப்போ இந்த head end fold ஆக போகுது. So the head end fold ஆகிற மாதிரியே the tail endும் it is going to fold. So the head fold நடக்குது, tail fold நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஆன் எய்தர் சைடு இருக்கக்கூடிய இந்த lateral பார்டரும் once again fold ஆகிக்குது. ஸோ head fold, tail fold, lateral fold என்டையர் ஃபோல்டிங்கும் அந்த எம்ப்ரியோவில் ஃபார்ம் பண்ணும்போது இவ்வளோ நாளும் ஒரு டிஸ்காக ஒரு மீன் மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்த ஒரு எம்ப்ரியோ இப்போ ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு அந்த 3 டைமென்ஷனல் ஃபார்முக்கு வரப்போகுது. இந்த ஃபோல்டிங்க்கு ஒரு பேசிக் என்ன அப்படின்னு கேட்டால் டியூ டு த ரேப்பிட் க்ரோத் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் ஆர் பிரெயின் வெசைக்கல்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா see this is the head end and this is the tail end. So due to the formation of the neural tube, now there is a head fold and tail fold and then lateral fold. So in the head fold இங்கே above the ectoderm இருக்கக்கூடிய amniotic cavity பார்க்குறீங்க, இங்கே yolk sac பார்க்குறீங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த primitive streakலேருந்து செல்ஸ் நோட்டோகாட் ஃபார்ம் பண்ணிக்குது மிட்லைனில். ஆன் எய்தர் சைடில் இருக்கக்கூடிய மீசோடம் போத் சைடும் போய் மீட் பண்ணும்போது above the procaudal plate it is going to form one character as a septum transversumனு படித்தோம். அந்த செப்டம் டிரான்ஸ்வர்ஸ்க்கு இனிஷியலாக என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா பெரிகார்டியல் பார்னு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த பெரிகார்டியல் பார்னு ஒரு பேர் இருக்குன்னா அங்கே தான் வந்து ஹார்ட் டியூப் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். ஹார்ட் டியூப் வித் பெரிகார்டியல் கேவிட்டி டெவலப் ஆக போகுது. ஸோ அந்த பெரிகார்டியல் கேவிட்டி வித் ஹார்ட் டியூப் டெவலப் ஆன அந்த பெரிகார்டியல் பார் ரீஜனுக்கு மேலே ஒரு அன்செக்மெண்டட் இன்ட்ராஎம்ப்ரியானிக் மீசோடம் போர்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் செப்டம் டிரான்ஸ்வர்ஷம்னு பேர் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த ஃபோல்டு நடக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன இங்கே நடக்குது அப்படின்னா இது இஸ் த கெஃபாலிக் எண்ட், திஸ் இஸ் த டெய்ல் எண்ட் அண்ட் திஸ் இஸ் த டார்சல் ரீஜன் அண்ட் திஸ் த வென்ட்ரல் ரீஜன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கெஃபாலிக்காக இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே ஃபோல்ட் ஆகி இப்போ வென்ட்ரல் ரீஜனுக்கு வரப்போகுது. ஸோ அதனோட பொசிஷனே என்டையராக நம்மளோட எம்ப்ரியோட பொசிஷன் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இந்த ஃபோல்டிங்னால் நடக்க போகுது அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து ஃபோல்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபோல்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரம் above to below ஆர் ஃப்ரம் இப்போ ஒரு எம்ப்ரியோன் டெவலப் ஆயிடுச்சுன்னா above, below, superior, inferior, right, left எல்லாம் சொல்ல மாட்டோம். ஆண்ட்ரோபோஸ்டீரியரும் சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு cranial end, ஒரு கார்டல் எண்ட். கிரேனியல்னா ஹெட் எண்டு, கார்டல்னா டெய்ல் எண்டு. தென் ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதில் வென்ட்ரல் அண்ட் டார்சல் அப்படின்னு சொல்லுவோம். வென்ட்ரல் ரீஜன்றது எண்டோடமால் ஆனது, டார்சல் ரீஜன்றது எக்டோடமால் ஆனது. இந்த வென்ட்ரல் ரீஜனில் இருக்கக்கூடிய கேவிட்டிக்கு பேர் யோக் சாக், டார்சல் ரீஜனில் இருக்கக்கூடிய கேவிட்டிக்கு பேர் ஆம்னியாட்டிக் கேவிட்டி. ஸோ 3rd வீக் டெவலப்மெண்ட் முடிஞ்ச உடனே ஃப்ரம் கெஃபாலிக் டு கார்டல் வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த பார் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் செப்டம் டிரான்ஸ்வர்சம். நெக்ஸ்ட் டு த செப்டம் டிரான்ஸ்வர்சம் இருக்கக்கூடிய இந்த ரீஜன் வந்து பெரிகார்டியல் கேவிட்டி அலாங் வித் அ டெவலப்பிங் ஹார்ட் டியூப். இப்போ பெரிகார்டியல் கேவிட்டி எங்கே இருக்குன்னா இட் இஸ் இன் த ஃப்ளோர், ஹார்ட் இஸ் இன் த ரூஃபில் இருக்குது. ஸோ
next to the pericardial cavity you will see one depression பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரீஜனுக்கு பேர் தான் buccopharyngeal membrane பார்த்தோம். ஏன்னா there is only the meeting of ectoderm and the endoderm, there is no intervening mesoderm, so this thinned out area is otherwise called as buccopharyngeal membrane. இந்த buccopharyngeal membraneக்கு ஆப்போசிட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there is one depression வரும். அந்த depressionக்கு பேர் தான் இங்கே ஒரு pit ஃபார்ம் ஆயிக்கும். ஸோ இந்த pit ஃபார்ம் ஆன உடனே இந்த இடத்துக்கு பேர் ஸ்டொமாடியம் அப்படின்னு பேர் கொடுப்பாங்க. இந்த ஸ்டொமாடியம் தான் future mouth அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Then next to the buccopharyngeal membrane you will have the neural tube, then primitive node, then primitive streak. Once இந்த டெவலப்மெண்டெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைமரி ஆர்கனைசராக இருக்கக்கூடிய primitive streak முற்றிலுமே டெஸ்ட்ராய் ஆகி போயிடும். நெக்ஸ்ட் towards the caudal end கீழே போக போக once again you will see one another area where there is no intervening mesoderm. This thinned out area which is formed only by the endoderm and the ectoderm is otherwise called as cloacal membrane. இந்த cloacal membrane லையும் once again பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிட்டு ஃபார்ம் ஆக போகுது. இதுக்கு பேர் proctodium அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து ஃபியூச்சராக இருக்கக்கூடிய anal and the urethral opening form ஆக போகுது. So this is the proctodium and this is the stomadium. So from above, from cranial to caudal, septum transversum, pericardial cavity along with a developing heart, buccopharyngeal membrane, then the notochord or the neural tube, then the primitive node, primitive streak, cloacal membrane, and then here you will see the connecting stack, and within the connecting stack extension of the yolk sac into the connecting stack as a allantoic canal. So இதான் ஒரு basic form in the disc like character இருக்கும்போது. இப்போ அடுத்து என்ன நடக்குது, என்னோட brain vesicle வேகமாக growth ஆகுது. ஸோ இந்த வேகமான growthனால இப்போ என்ன நடக்குது, இப்படி இருந்த circular disc இப்போ fold ஆக போகுது. ஸோ இது ஒரு head folding நடக்கிற மாதிரியே இங்கே ஒரு tail folding நடக்குது. ஸோ இந்த ஃபோல்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த எம்ப்ரியோ தன்னோட ஓன் பிளட் வெசல்ஸையும் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த நியூரல் டியூப் ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கு அப்படியே வென்ட்ரலாக அல்லது டார்சல் டு த இந்த எண்டோடமில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் வெசல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் டார்சல் அயோட்டே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக 2 pairs of dorsal aortae are going to develop on the dorsal wall of the endoderm. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ பிரெயின் வெசைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹெட் ஃபோல்டிங் நடக்குது. ஸோ ஹெட் ஃபோல்டிங் நடந்த உடனே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சராக இருந்த இந்த செப்டம் டிரான்ஸ்வர்சம் திஸ் இஸ் 1 அந்த பெரிகார்டியல் கேவிட்டி வித் ஹார்ட் டியூப் 2 இந்த பக்கோஃபெரிஞ்சியல் மெம்பரேன்றது 3. ஸோ இப்போ ஃபுல்லாக ஹெட் ஃபோல்டு நடக்கும்போது இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரும் இழுத்துக்கிட்டு வென்ட்ரலாக வந்துடுது. ஸோ கிரேனியலாக இருந்த எல்லா ஸ்ட்ரக்சரும் இப்போ வென்ட்ரலாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி வென்ட்ரலாக ஹெட் ஃபோல்டிங் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை கவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்னியாட்டிக் கேவிட்டியுமே அப்படியே வென்ட்ரலாக என்டையர் எம்ப்ரியோவையும் கவர் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சராக இருந்து அந்த செப்டம் டிரான்ஸ்வர்சம் இப்போ என்னவாயிடுச்சு, அப்படியே மூணாவது ஸ்ட்ரக்சராக கார்டலாக வந்துருச்சு. அட் த சேம் டைம் வென்ட்ரலாகவும் இருக்குது. ஸோ இனிஷியலாக இருந்த செப்டம் டிரான்ஸ்வர்சம் நவ் இட் இஸ் கோயிங் டு டவுன்வர்ட்ஸ். தென் அபோவ் த செப்டம் டிரான்ஸ்வர்சம் நாம் பார்க்க போகிறது பெரிகார்டியல் கேவிட்டி வித் த ஹார்ட் டியூப். நவ் த பெரிகார்டியல் கேவிட்டி இஸ் கம்மிங் டு த வென்ட்ரல் போர்ஷன். Then the buccopharyngeal membrane. So third portion இருந்த buccopharyngeal membrane first வந்துருச்சு. Then second இந்த pericardial cavity அப்படியே இருக்கு. But only change in the cavity and the tubeல மட்டும்தான். And then the septum transversum which is the initial cranial most structure now coming to distal region. So this is the septum transversum. So இப்படி ஃபுல்லாக வந்து கிரேனியலாக இருந்த கேரக்டர் எல்லாம் இப்போது வென்ட்ரலுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னவாது, டெய்ல் எண்டில் அதே மாதிரி ஒரு ஃபோல்டிங் நடக்குது. ஸோ வென் த டெய்ல் எண்ட் இஸ் கோயிங் டு ஃபோல்ட், நவ் வாட் ஹேப்பன், நவ் இந்த டெய்ல் எண்ட் இப்போ ஃபோல்ட் ஆக போகுது. ஸோ இப்படி இது ஃபோல்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட் அண்ட் டெய்ல் ஃபோல்ட் நடக்கும்போது இந்த மெஜாரிட்டி ஆஃப் த யோக் சாக் போர்ஷன் என்னவாகும், ஆக்சுவலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். பட் இங்கே ஃபோல்டிங்கும் நடந்த உடனே த பார்ட் ஆஃப் யோக் சாக் விச் இஸ்
engulfed by the endodermal layer. ஸோ ஒரு ஃப்ளாட்டாக இருந்த எண்டோடம் இப்போ என்ன பண்ணிக்குது அப்படின்னா தனக்குள்ள அந்த yolk sac கேவிட்டியை உள்ளே இழுத்துக்குது. ஸோ நவ் இன்வாஜினேஷன் ஆஃப் த yolk sac within the endoderm, now it is going to form one tube like structure. This tube is otherwise called as primitive gut tube. ஸோ இந்த primitive gut tube due to the folding நால ஃபார்ம் ஆன உடனே தான் நமக்கான என்டையர் GI tract டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இங்கே due to the folding of head and tail fold nala, now the portion of the yolk sac is invaginated into the embryo and it is lined by the endoderm and it is going to form one tube. At the same time the tail fold நடக்கும்போது this connecting stack என்ன பண்ணுது from the tail region, from the caudal region இருந்து now the connecting stack is coming to the ventral region. இப்படி இந்த டெயில் ஃபோல்டுனால கனெக்டிங் ஸ்டாக் கார்டலில் இருந்து வென்ட்ரலுக்கு வர அதே நேரத்தில் இந்த allantoic canal which is a communication of the yolk sac with the connecting sac, இப்போ இந்த allantois is communicating with the lower part of the gut tube. So நம்மளோட lower portion of the gut tube is now communicating with the allantoic canal which is also enter into the connecting stack region. So there is a projection of a yolk sac. The allantoic is also coming into the tail fold. So ஒரு head fold ஒரு tail fold வந்துச்சு. This folding நால entire amniotic cavityயுமேவும் இப்போ entire embryoவையும் connect பண்ணி இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. So the yolk sac invaginate into the endodermal layer and it is going to form one tube na kuda there is a communication between the remaining portion of the yolk sac which is present in the connecting sac and also to the gut tube portion. So this communication is otherwise called as vitalo-intestinal duct அப்படினு சொல்வாங்க. The portion of the remaining yolk sac which is outside the embryo is otherwise called as umbilical vesicle. In the umbilical vesicle, it is going to communicate with a gut tube through one duct. That is nothing but the communication between the extra embryonic part of the yolk sac and the intra embryonic part of the yolk sac. This portion is otherwise called as vitalo-intestinal duct. ஸோ ஒவ்வொரு பேருமே இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா ஒவ்வொன்றும் ரெம்னண்ட்டாக இருக்கும்போது எப்படி வருது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட் ஃபோல்டிங்னால ஆல் த கிரேனியல் ஸ்ட்ரக்சரும் இப்போ வென்ட்ரலாக வந்துருச்சு. டெயில் ஃபோல்ட்னால ஆல் த கார்டல் ஸ்ட்ரக்சரும் இப்போ வென்ட்ரலாக வந்துருச்சு. ஸோ இந்த டெயில் ஃபோல்ட் ஃபார்ம் பண்ணும்போது லோவர் போர்ஷன் ஆஃப் த கட் டியூப் இஸ் நவ் கம்யூனிகேட்டிங் த்ரூ த one canal, that is the allantoic canal, which is already formed continuation of the yolk sac within the connecting stack. So in the each and every character change may due to the folding nala இப்ப form ஆயிருக்கு. This is the craniocaudal folding or head and the tail folding. ஸோ இந்த ஹெட் அண்ட் டெயில் ஃபோல்டிங் நடக்கிற மாதிரியே, ஸோ இப்போவே நம்மளோட என்டையர் ஆம்னியோன்னு என்ன வந்துச்சு, இந்த ஆம்னியாட்டிக் கேவிட்டி அப்படியே இந்த எம்ப்ரியோவை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபியூச்சர் கனெக்டிங் ஸ்டாக் அம்பிளிக்கல் கார்ட் ரீஜனில் வந்து ஃபியூஸ் ஆகி நிற்கிது. இப்போ அடுத்து ஹெட் அண்ட் டெயில் ஃபோல்ட் நடந்த மாதிரியே ஒரு 3 டைமென்ஷனல் வியூ நடக்கிறதுக்காக ஒரு லேட்ரல் ஃபோல்டிங்கும் நடக்க போகுது. ஸோ இந்த லேட்ரல் ஃபோல்டிங் நடக்கிறதுனால என்னென்ன சேஞ்சஸ் வருது, ஸோ நாம் ஆல்ரெடி பார்த்தோம். So this is the head end, this is the tail end. So lateral folding நடக்கணும் அப்படின்னா இந்த transverse செக்ஷனில் தான் நமக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்றதுனால நாம் இப்போ இந்த செக்ஷன் பார்க்குறோம். So this is the amniotic cavity, this is the yolk sac and this is the ectoderm and this is the endoderm, this is the mesoderm. So இங்கே endoderm இப்போ என்ன பண்ணியிருக்கு, invagination of the gut tube, for invagination of the yolk sac nala, now this endoderm along with the yolk sac, now it is going to form the gut tube. Inga the ectoderm along with the amniotic cavity nala lateral folding form ஆயிட்டிருக்கும்போது entire embryoவையும் surround பண்ணி இப்போ இங்க towards midline ventral regionக்கு வந்துட்டிருக்கு. So this is the feature neural tissue. So this is the spinal cord development, this is the notochord and this is the paroxial mesoderm
and this is the intermediate mesoderm, and this is the lateral plate mesoderm. Lateral plate mesodermலையும் ஒரு cavity form ஆச்சு, that is the intraembryonic coelom னு பார்த்தோம். So the intraembryonic coelom now divide the lateral plate mesoderm into two region னு பார்த்தோம். So that is the somatopleuric layer which is lining the ectodermal layer, and splanchnopleuric layer which is lining the endodermal layer. So automatica this is splanchnopleuric, this is the somatopleuric. So the lateral folding நடக்கிறதுனால the entire amniotic cavity along with the ectoderm and with this somatopleuric layer of lateral plate mesoderm now coming towards the ventral region, towards the umbilical vesicle. So inge endoderm is going to form a gut tube. So this is one portion. Next இந்த portion பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் folding நடந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோல்டிங் லேட்ரல் ஃபோல்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்டையர் ஆம்னியாட்டிக் கேவிட்டியும் இப்போது நம்மளோட இந்த எம்ப்ரியோவை ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த அம்பிலிக்கல் வெசிக்கல் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நவ் த எம்ப்ரியோ இஸ் swimming within this amniotic cavity. So in the amniotic cavity, this is the amniotic membrane, and this is the ectoderm of the embryo, and this is the endoderm of the embryo which is going to form the gut tube. So this is the mesoderm character. So this is a somatic layer of the lateral plate mesoderm, and this is a visceral layer of the lateral plate mesoderm, and this is the intermediate mesoderm. So when the somatic layer of the lateral plate mesoderm is continuous as a visceral layer of the intraembryonic mesoderm, what happened to the intermediate mesoderm அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு லேயரும் ஒரு இடத்துல வந்து கண்டினியூ ஆகணும், சொமாட்டிக் லேயரும் விசரல் லேயரும். ஸோ சொமாட்டிக் லேயரும் விசரல் லேயரும் அப்படி கண்டினியூ ஆகிட்டுருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நம்மளோட இன்டர்மீடியேட் மீசோடம் என்ன பண்ணுது, இட் இஸ் ப்ரொஜெக்ட் இன் டு த சீலோமிக் கேவிட்டி ஃப்ரம் த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த எம்ப்ரியோ. ஸோ நீங்கள் படிக்கும்போது கிட்னி மற்ற ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யூரிட்டர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரீட்ரோபெரிட்டோனியல் ஆர்கன் அப்படின்னு பார்ப்பீங்க. திஸ் இஸ் த பாடி கேவிட்டி. ஏன் கிட்னி யூரிட்டர் எல்லாம் ரீட்ரோபெரிட்டோனியல் ஆர்கனாக இருக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் கண்டினியூஷன் ஆஃப் த சொமட்டோப்ளூரிக் லேயர் வித் ஸ்பிளான்க்னோப்ளூரிக் லேயர் ஆஃப் த திஸ் இன்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம். இதுதான் ஃபியூச்சர் பாடி கேவிட்டிங்கும் போது இன்டர்மீடியட் மீசோடம் இட் இஸ் போஸ்டீரியர் டு தட் கண்டினியூஷன். ஸோ அதனால தீஸ் ஆர்கன்ஸ் ஆர் ரீட்ரோபெரிட்டோனியல். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே visceral layer of intraembryonic mesoderm வருது. So this visceral layer of intraembryonic mesoderm entire gut tubeையும் இப்போ கவர் பண்ணிக்குது. ஸோ இந்த entire gut tubeையும் கவர் பண்ணியிருக்கும் போது the both side this splanchnopleuric layer of mesoderm என்ன பண்ணுது, it is going to form one fold, and this fold, so this is the somatic layer, this is the visceral layer. After covering the entire tube, a fold of this layer, it connect the gut tube with the developing vertebral body. இந்த gut tube கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டுக்கு பேர் தான் in futureல mesentery அப்படின்னு படிக்க போகிறீங்க. So what is mesentery? It is nothing but the connecting fold which is formed by the visceral layer of the splanchnopluric layer of the intraembryonic mesoderm which suspends the gut tube from the developing vertebra. So இந்த ஃபோல்டுக்குள்ளே நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, that is the aorta, dorsal aorta or blood vessel. நீங்கள் கிராஸ் அனாட்டமி படிக்கும்போது ஆல்ரெடி படிச்சுட்டீங்க. கட் டியூபுக்கு மெயினாக வந்து 3 ஆர்ட்ரிஸ் தான் சப்ளை பண்ணும், சீலியாக் ஆர்ட்ரி, சுப்பீரியர் மெசன்ட்ரிக் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் மெசன்ட்ரிக் ஆர்ட்ரின்னு. இந்த இனிஷியல் பீரியடில் என்டையர் கட் டியூப்புக்கும் சப்ளை பண்ணுறதுக்காக there are many number of ventral branches, they are arising from the aorta to supply the entire gut tube. லேட்டராக டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிட்டு ஒன்லி இந்த 3 வெசல்ஸ் மட்டும்தான் அப்படியே வந்து நிற்கும். அதில் celiac duct, it is going to one portion, superior mesenteric artery is going to supply one portion, and inferior mesenteric artery is going to supply one portion. So now due to this folding, head and tail folding and lateral folding நால தான் இந்த entire 3-dimensional view நடந்திருக்கு.
Now the endodermal layer with the invagination of the yolk sac, now it is going to form the gut tube அப்படின்ற நாலேஜ் வரைக்கும் இப்போ நமக்கு ஃபோல்டிங் மூலமாக கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் ஃபோல்டிங் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, டெவலப்மெண்ட் ஆஃப் த என்டையர் GI tract.